இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே இயேசுவின் உருமாற்ற நிகழ்ச்சி நம் தியானத்திற்காக கொடுக்கப்படுகிறது. உருமாற்றம் என்றவுடனே இல்லாத ஒரு உருவுக்கு மாறுவது என்ற அர்த்தம் கிடையாது. இருக்கிற ஒரு சாயலை வெளிக்கொணர்வது என்கிற அர்த்தம். இயேசு 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் இயல்புகளை கொண்டவராயிருந்தார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். இந்த இறை சாயல், இறை தன்மை, இறை இயல்பு வெளிப்பட்டது என்பதைத்தான் இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்திலே வாசித்து தியானிக்கிறோம். இயேசுவின் இறைத்தன்மை, அவரது இறை இயல்பு வெளிவந்து மிளிர்ந்தது என்பதைத்தான் நாம் உருமாற்றம் என்று சொல்லுகிறோம். உள்ளிருந்த இயல்பு வெளிவந்து மிளிர்ந்தது. நமக்குள் இருக்கிற மனித இயல்பை, மனித தன்மையை வெளிக்கொணர மிளிரச் செய்ய இன்றைக்கு நாமும் அழைக்கப்படுகிறோம். நமக்குள் இருக்கிற மனிதர் என்கிற அந்த இயல்பை பல வேளைகளிலே கட்டி போட்டு மூடி வைத்து மறந்தே போய்விட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உமது மனித இயல்பை வெளியில் கொண்டு வா என்று சொல்லி, உமது மனித இயல்பை மிளிரச் செய் என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படியெல்லாம் நாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறோம் நம் மனித இயல்பை? நம்முடைய சுயநலத்தினாலே, நான் எனது என்கிற என்னுடைய சிறிய வட்டத்தினாலே, பிறருக்கு நடந்தால் எனக்கென என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு போவதனாலே, சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை கண்டு தானாக பொங்கி எழுகிற இயல்பை தட்டி அடக்கி வைப்பதினாலே, வருங்காலத்தை பற்றி, அடுத்த தலைமுறையை பற்றி அக்கறையே இல்லாமல், துளியும் கவலைப்படாமல் வாழ்கிற பொழுதெல்லாம் நான் மனிதத்தை மழுங்கடித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனித தன்மையை கட்டி போடுகிறேன், மூடி மறைக்கிறேன் என்று அர்த்தம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இவற்றையெல்லாம் பிளந்து கொண்டு கிழித்து போட்டு வெளியே வா, மனித தன்மையால் மிளிர்ந்து நில் என்று இயேசு இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விழித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனித தன்மையை இன்னும் அதிகமாய் மிளிரச் செய்ய வேண்டியிருக்கிறது. கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மனித இயல்புகளை வெளிக்கொணர வேண்டியிருக்கிறது. அன்பாய், பாசமாய், மன்னிப்பாய், அறச்சீற்றமாய் என நம்முடைய மனித இயல்புகள் வெளிப்பட வேண்டும் என்பதே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. பண மதிப்பு குறைந்து ஏழை எளியவர்கள் அல்லலுக்குள்ளாகிறார்கள், நூற்றுக்கணக்கிலே செத்துப்போகிறார்கள். கலாச்சாரத்தை காப்பதற்காக போராடிய மாணவர்கள் இன்னும் அரசியல் தலைவர்களாலும் காவல்துறையினராலும் குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பதிந்த வழக்குகள் நிலுவையிலிருந்து அவர்களின் வாழ்வை, எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் வயல்களை, எங்கள் விவசாயிகளை, விவசாயிகளின் எதிர்காலத்தை, நீராதாரத்தை காப்போம் என்று களத்தில் குதித்து போராடி கொண்டிருக்கிற மக்களை பல வகையிலே துன்புறுத்துவதோடு போராட்டத்தை திசை திருப்பும் வண்ணமாக அரசியல் தலைவர்களின் பேச்சுக்களும், மீனவ நண்பர்கள் மீது தாக்குதல்களும், கொலைகளும் நடத்தப்படுகின்றன. நீர் வளமில்லாமல் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டிய தமிழகத்திற்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிற நீரையும் கர்நாடகாவும் கேரளாவும் தடுப்பணைகள் போட்டு நிறுத்துகிற ஒரு நிலைமை. இருக்கிற கொஞ்சம் நீராதாரத்தையும் கார்ப்பரேட்டுகளுக்கும், பெப்சி, கோக் போன்ற குளிர்பான நிறுவனங்களுக்கும் தாரை வாத்து கொடுத்த நிலைமை. மணற்கொள்ளை என்பது மிகவும் அதிகமாய் நடைபெறுவது தமிழகத்தில் மட்டும்தான் என்பதை கண்கூடாய் காண்கிற ஒரு சூழல். இந்த மாஃபியாக்களின் கும்பல்தான் தமிழகத்தை ஆளுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு அவலம். இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது உனக்குள் இருக்கிற அந்த அறச்சீற்றம் வெளியில் வர வேண்டாமா? உன்னுடைய மனிதத்தன்மை வெளியில் வந்து மிளிர வேண்டாமா? கேள்வி கேட்டு ஒரு வேள்வி நடத்த வேண்டாமா? இயேசுவின் தெய்வீகத்தன்மை வெளியில் வந்து மிளிர்ந்தது போல நமக்குள் இருக்கிற மனித தன்மைகள், நமக்குள் இருக்கிற அறச்சீற்றம், நமக்குள் இருக்கிற நல்ல விழுமியங்கள் வெளியில் வந்து மிளிர வேண்டாமா? மனிதராய் நாம் காக்க வேண்டாமா? மனித மாண்பை போற்ற வேண்டாமா? நம் சக மனிதர்கள் நசுக்கப்படுகிற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாமா?
எப்பொழுதெல்லாம் நான் மனிதனாய் மிளிர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நானும் உருமாறுகிற இயேசுவாயிருக்கிறேன் என்பதை இந்த உலகுக்கு காட்ட வேண்டாமா? ஆம் நண்பர்களே, மனிதராய் மிளிர்வோம், தமிழராய் மிளிர்வோம். நம்முடைய நல்ல விழுமியங்களை, நல்ல மதிப்பீடுகளை, நல்ல கொள்கைகளை உலகிற்கு காட்டுவோம். உலகையே நம் பக்கம் திரும்பி பார்க்க வைப்போம். ஆம், நம் இனம்தான் உலகுக்கு ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் சொல்லிக் கொடுத்த இனம் என்பதை உணரச் செய்வோம். இந்திய அடக்குமுறைக்கு எதிராக மனிதராய், தமிழராய் நிமிர்வோம், மிளிர்வோம். நம்முடைய தமிழக அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக தமிழராய் நிமிர்வோம், மிளிர்வோம். இன்றைக்கு இயேசு நம்மை அழைப்பது இதற்காகத்தான். மனிதராய், தமிழராய் எழுவோம், நிமிர்வோம், மிளிர்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.